நிகழ்வின் தலைவர் அவர்கள் வந்து கொண்டிருக்கிறார். அவர்தான் நிகழ்வினுடைய தலைவர். அவருடைய தலைமை உரை அவர் இறுதியாக ஆற்றுவார். எனவே அவர் இடத்தில் நான் நிற்கவில்லை, அவருடைய தலைமை உரையும் நான் வாசிக்கல. இது வாழ்த்துறை. நிகழ்ச்சி நிரல்லையே அப்படிதான் போட்டிருந்தாங்க, வாழ்த்துறை. எனவே நிகழ்ச்சி தொடங்குவதற்கு முன்பாக வாழ்த்துவது மரபு என்று அருள் அவர்கள் கருதியதனால் நிகழ்ச்சி தொடங்குவதற்கு முன்பாக வாழ்த்துறை. இதை தொடர்ந்து நூல் வெளியீடு மற்றும் கொள்கை அறிவிப்பு, அதை குறித்த பேச்சு என்று பலவும் இருக்கின்றன. எனவே தலைமை உள்ளிட்ட இந்த அவைக்கு என்னுடைய வணக்கம். மேடையில் கற்றறிந்த சாதாரணமாக ஒரு நிகழ்ச்சி நிரல்ல ஒரு நூல் அறிமுக கூட்டத்துக்கு கூப்பிட்டா வரக்கூடிய ஆட்களே கிடையாது. இந்த ரெண்டு பேரும் பல காரணங்கள் சொல்லுவாங்க, அதற்கப்புறம் தான் ஒத்துக்குவாங்க. அருள் கூப்பிட்ட உடனே எப்படி ஒத்துக்கொண்டார்கள் என்று எனக்கு தெரியவில்லை. அதுதான் அருளுடைய காந்தம் போல எல்லோரும் ஈர்க்கக்கூடிய ஒரு சக்தி அவருக்கு இருக்குன்றதுக்கு அது ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு. இங்கே நான் புத்தகத்திற்குள் போகவில்லை, அவர் அறிவிக்க போற அந்த கொள்கைக்குள்ளேயும் நான் போகல. அதுல எனக்கு உடன்பாடு இருக்கா இல்லையா என்பதை பற்றி எனக்கு பிரச்சனை இல்லை. கன்னியாகுமரி மாவட்டம் கொட்டாரத்தில் இருக்கக்கூடிய பேராசிரியர் கணேசன் அவர்கள் திரு அருள் அவர்களை அறிமுகப்படுத்தி வைத்தார். கன்னியாகுமரி மாவட்டம் ஒரு அற்புதமான ஒரு மாவட்டம். நீங்க அந்த ஒரு மாவட்டத்துக்குள்ளேயே 3 நிலப்பரப்பை பார்க்கலாம். மலையில வாழ்ற மக்கள் இருக்கிறாங்க, கடலோரம் வாழக்கூடிய மக்கள் இருக்காங்க, 2க்கு நடுவுல சமவெளியில வாழ்ற மக்களும் அங்க இருக்காங்க. முல்லை மக்கள், மருத மக்கள், குறிஞ்சி மக்கள், நெய்தல் மக்கள் என்று 4 வகையான மக்களையும் ஒன்றாக பார்க்கிற ஒரு மாவட்டம் இருக்குன்னு சொன்னா அது கன்னியாகுமரி மாவட்டம் தான். அது நீங்க நாகர்கோயில இருந்து களியக்காவலை போகும் பொழுது 2 பக்கமும் இப்ப அப்படி இல்லை, ஆனா ஒரு காலத்துல பார்த்தா அது நெல்லு, வாழை, தென்னை அது வரிசையா இருக்கும். அதை பார்த்து கொண்டு செல்வதே மனதிற்கு அவ்வளவு மகிழ்ச்சியாக இருக்கும். ஆனால் அப்படிப்பட்ட மாவட்டத்துல தான் தமிழ்நாட்டினுடைய கொடூரமான ஜாதிய வன்கொடுமையும் நிகழுது என்பதுதான். அப்படிப்பட்ட மாவட்டத்துல தான் பிள்ளை PhD படிச்சிருந்தா கூட பெண் குழந்தை